ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு பிரபு ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7ஆம் இடம். ஜாதகத்துல 7ஆம் இடம் தான் கலஸ்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், சமுதாய ஸ்தானம். இவை எல்லாமே 7ஆம் இடத்துக்கு உண்டு. பொதுவாகவே 7ஆம் இடம்னா கல்யாணம் பண்ண போறாங்களா, ஜாதகம் பொருத்தம் பார்க்க போறாங்களா அப்படின்னாலே 7ஆம் இடத்தை கண்டிப்பா பார்ப்பாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பார்ப்பாங்கன்னா 7, 8 சுத்தமா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. கேட்டா சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக 7, 8 சுத்தமாக இருப்பது என்பது நல்ல விஷயம்தான். அதுக்காக நல்ல கிரகங்கள் 7ஆம் இடத்துல அமர்றது என்பது தீய விஷயங்களை கொடுத்துறாது, நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கும். நல்ல ஆதிபத்தியம் வாங்கின கிரகங்கள் 7ஆம் இடத்துல அமரும் போது அந்த ஜாதகருக்கு நல்ல வலிமையான விஷயங்களை கொடுக்கும். இவர் சமுதாயத்தோடு இணக்கமாக இருப்பாரா, சமுதாய பிரச்சனைகளில் குரல் கொடுப்பாரா, சமுதாயத்திற்காக இவர் ஏதேனும் நல்லதை செய்வாரா, இல்லது கூட்டு தொழில் இவருக்கு பொருந்தி வருமா, நண்பர்கள் உறவினர்கள் உற்றார் உறவினர்கள்லாம் இவருக்கு சாதகமா இருப்பாங்களா, வரக்கூடிய மனைவியோ கணவனோ இவருக்கு சாதகமா இருப்பாங்களா அல்லது இவருக்கு எதிரியா இருப்பாங்களா, திருமண வாழ்க்கை நன்றாக இருக்குமா அல்லது மனக்கசப்பை கொடுக்குமா. இது 7ஆம் இடத்துடைய குணாதிசயங்கள். பெரும்பாலும் 7ஆம் இடம்னா முக்கியமா பார்க்கிறது திருமணம் தான். இப்போ ஒவ்வொரு கிரகமா 7ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன் கொடுக்கும்னு பார்க்கலாம். சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறது என்பது கண்டிப்பாக திருமணத்தில் பிரிவினையை கொடுக்கும். ஏன்னா சூரியன் என்பது உக்ர கிரகம், டாமினேட் பண்ற கிரகம். ஒவ்வொரு புருஷன் முண்டாட்டி நீ டாமினேட் பண்றியா, நான் டாமினேட் பண்றியான்னு போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் சூரியன் செவ்வாலாம் சேர்ந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் டைவர்ஸ். சந்திரன் 7ல இருக்கிறது இவருக்கு மக்கள் ஆதரவு நல்லா உண்டு. ஏன்னா சந்திரன் தான் பொதுமக்கள். சந்திரன் 7ல இருக்கும்போது பொதுமக்கள் ஆதரவு இவருக்கு கண்டிப்பாக உண்டு. இவர் எங்க மீட்டிங் போட்டாலும் பேசினாலும் அந்த மீட்டிங்க்கு அந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. இவருடைய கல்யாணத்துக்கே நிறைய பேர் வருவாங்க. வேனை போட்டுக்கிட்டு, பஸ்ஸை போட்டுக்கிட்டு, வண்டி கட்டிக்கிட்டு அத்தனை பேர் வருவாங்க. சந்திரன் 7ல இருக்காருன்னா உங்க கல்யாணத்துக்கு கூட்டம் நிறைய வரும். சந்திரன் 7ல இருக்கும்போது மனைவி அழகாக இருப்பாள். வரக்கூடிய மனைவி இவருக்கு மனதுக்கு பிடித்தவராக இருப்பார். அதே சமயம் சந்திரன் 7லிருந்து திசை நடத்தும் போது கண்டிப்பாக நற்பலன்களை கொடுப்பார். அடுத்து செவ்வாய் 7ல இருக்கிறது. செவ்வாய் 7ல இருக்கிறது கண்டிப்பா செவ்வாய் தோஷம். ஏன்னா செவ்வாய் என்பது அதிக உக்கிரத்தையும் அதிக வீரியத்தையும் காட்டக்கூடிய கிரகம். கலஸ்திர ஸ்தானத்துல அந்த மாதிரி அமைப்பு அமைஞ்சிடுச்சுன்னா எதிர்பாலினத்தவரை எதிர் மனைவியோ கணவனோ அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கணும். இல்லைன்னா அது தோஷமா மாறி பிரச்சனையை கொடுக்கும். அதுதான் தோஷம், வேற ஒண்ணும் இல்லை. செவ்வாய் அந்த 7ஆம் இடத்து விஷயங்களை மிகுதிப்படுத்தி வீரியப்படுத்தி உக்கிரப்படுத்தி விடும். வரக்கூடிய கணவனோ மனைவியோ அதை சமாளிக்கக்கூடிய தன்மையில இருக்கணும். அதை பார்த்து ஜாதகம் பொருத்தனம்னா எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் அதில் உள்ள விஷயம். செவ்வாய் தோஷத்துல உள்ள விஷயமே இதுதான். ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறது என்பது சரியான விஷயம் அல்ல. சமுதாயத்தோடு ஒத்து போகவே மாட்டாங்க. சமுதாயம்லாம் ஒரு பக்கம் போச்சுன்னா இவர் ஒரு பக்கம் போவார். சமுதாயத்துக்கு புறம்பான விஷயங்களை செய்வார். அந்த 7ஆம் இடத்து ராகு அந்த விஷயங்களை செய்யும். அதே சமயம் ராகு என்பது மல்டிபிள், பிரம்மாண்டம், பெருக்கி விடுறது. ஒரு கல்யாணம் 10வது 2வது கல்யாணம் பண்றது, ஒன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு 2வது பண்றது, அதெல்லாம் இந்த ராகு பண்ணும். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது மிகுந்த தோஷம். அது பாக்குறதுக்கு கணவன் மணியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஈகோ பிரச்சனை,
மனஸ்தாபங்கள், ஒவ்வொருத்தரும் ஒருவரை மாற்றி ஏமாற்றி கொள்வது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் 7ஆம் இடத்தை சனி கொடுக்கும். அதனால அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா பொருத்தம் போடும்போது பார்த்து போட்டுக்கணும். 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறது என்பது நல்ல விஷயம்தான். வரக்கூடிய மனைவி படிச்சவங்களா இருப்பாங்க, இளமையா இருப்பாங்க. வரக்கூடிய கணவன் படிச்சவரா இருப்பார், இளமையா இருப்பார். ஆனா உபய லக்கணங்கள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இதுக்கு மட்டும் 7ல புதன் இருக்கக்கூடாது. இருந்தா கேந்திராதிபத்திய தோஷம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுக்கும். மற்றபடி 7ல புதன் இருப்பது நல்ல விஷயங்கள். 7ல கேது இருப்பது. 7 கேது என்பது திருமண வாழ்க்கையை பாதிக்கும். தாமத திருமணம் இல்லாமலே போயிடுறது. இருந்தாலும் தாமதத்தை கொடுக்கும். மாற்று திருமணத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. கேது 7ல இருக்கு, திருமணம் தாமதம் ஆகுதுன்னா மாற்று சமுதாயம், மாற்று மதம், வேற சாமி கும்பிடுறவங்களை திருமணம் பண்ணால் வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் சனி 7ல இருக்கும் போதும் அவர்களுக்கு கண்டிப்பா மாற்று சமுதாயம், வேற சமுதாய பெண்கள், வேற மத பெண்களை பண்ணும்போது பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் 7ல இருக்கும்போது, சுக்கிரன் கலத்திர காரகன், அவரே 7ல இருக்கார் அப்படின்னும் போது அந்த 7ஆம் இடத்து விஷயங்களை மல்டிபிள் பண்ணி விட்டுருவார். ஜாக்கிரதையா இருந்துக்கணும். நம்மளுடைய நடத்தை விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இருந்துக்கணும். கடவுள் பக்தியோடு நம்ம கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து நம்ம குடும்பத்தில் கவனம் செலுத்தும் போது அந்த பிரச்சனைகள் சரி செய்து கொள்ளலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறன்னும் போது கண்டிப்பா அதுவும் ஒரு பிரிவினையை கொடுக்குது. நிறைய ஜாதகங்களை பார்த்திருக்கோம். அடுத்து 7ஆம் அதிபதி போயிட்டு மற்ற இடங்கள் அமரும் போது என்ன பலன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். 7ஆம் அதிபதி போயிட்டு லக்னத்துல அமரும் போது சமுதாயமே தேடி இவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளும். மனைவியே தேடி இவரை வருவார். இவர் பொண்ணு போய் தேடணும்னு அவசியம்லாம் இல்லை, பொண்ணு தானா தேடி இவரை வரும். 7ஆம் அதிபதி 2ல இருக்கும்போது 7-2 குடும்பம் கலஸ்திரம் ரெண்டுமே ஒன்னா இருக்கும்போது கொடுத்து வைத்த மனிதர், குடும்பமும் நல்லா இருக்கும், புருஷன் பொண்டாட்டியும் நல்லா இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும், வருமானமும் நல்லா இருக்கும், குடும்பமும் நல்லா இருக்கும், திருமணமும் நல்லா இருக்கும். நல்ல விஷயம்தான். அடுத்து 7ஆம் அதிபதி 3ல இருக்கும்போது 7ஆம் அதிபதி 3ல இருந்தாங்கன்னா இவங்க சொந்தத்துல திருமணம் செய்ய மாட்டாங்க, அந்நியத்துல புது குடும்பம், மாற்று குடும்பம், புதியதொரு குடும்பத்துல போய் திருமணம் செஞ்சுப்பாங்க. 7ஆம் அதிபதி 4ல இருக்கும்போது மனைவி மூலயமா வரதட்சணையாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ இவருக்கு வருமானமோ வண்டி வாகனமோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வரதட்சணையா கார் கொடுத்தாங்க, வீடு கொடுத்தாங்க அப்படின்லாம் வர்றது இந்த 7ஆம் அதிபதி 4ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் அதிபதி 5ல இருந்தாங்கன்னா இவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் அதிபதி 5ல இருக்கும்போது பூர்வ புண்ணியம், முன் ஜென்மத்துல இருந்தவங்க இவர்களுக்கு மறுபடியும் கணவனாவோ மனைவியாவோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 7ஆம் அதிபதி 6ல அமர்வது என்பது சிறப்பான விஷயம் அல்ல. ஏன்னா 7ஆம் அதிபதி 6ல இருக்காருன்னும் போது களத்திரமே அவருக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவர் என்ன சொன்னாலும் அவர் டென்ஷன் ஆவாரு, அவரு என்ன சொன்னாலும் இவங்க டென்ஷன் ஆவாங்க. அதனால பெரும்பாலும் இவங்க கணவன் மனைவிக்குள்ள அதிகமா என்னன்னா என்ன ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டியா பேசிக்கிறது நல்லது. இவங்க அதிகமா பாசம் காட்டுறன்னு போனாங்கன்னா அதுவே பிரச்சனையா கொண்டு போய் முடிஞ்சிடும். அதே சமயம் 7ஆம் அதிபதி 7ல இருக்கிறது என்பது ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பார், நல்ல பலன்களை கொடுக்கும். 7ஆம் அதிபதி 8ல மறைகிறது என்பது திருமண தாமதத்தை கொடுக்கும். பெரும்பாலும் இந்த சரியில்லாத இடங்கள்ல அமரும் போது அந்த திருமணத்தையோ அந்த விஷயத்தையோ தாமதப்படுத்தி நம்ம ஏத்துக்கிட்டோம்னா நல்லது. அவசரப்பட்டோம்னா வில்லங்கத்துல விட்டுரும். 7ஆம் அதிபதி 9ல இருக்கிறது என்பது இவரோட தந்தை வழி சொந்தத்திலேயே இவர் கல்யாணம் பண்ணுவார். அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, தந்தை வழி உறவினர் மூலியமா இவருக்கு வரன் அமையும். அதே சமயம் இவர் தந்தை கூட்டு தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் தந்தை சமுதாயத்துல ஒரு நல்ல பிரபலமான நபராக இருப்பார்.
7ஆம் அதிபதி 10ல இருக்கிறது என்பது இவருக்கு கூட்டு தொழில் சூப்பரா வரும். அதே சமயம் 7ஆம் அதிபதி 10ல இருக்கும்போது ஒரு சில விஷயங்களில் இவர் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 7ன்றது சமுதாயம், 10 என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அந்த சமுதாய கிரகம் நீங்க 10ல இருக்கும்போது நம் செஞ்ச கர்ம வினைகள் நம்மை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சமுதாயத்துக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு பெருமளவுல பாதிச்சிரும். அதனால அதுல மட்டும் கவனமா இருந்தா போதும். மற்றபடி கூட்டு தொழில நல்ல லாபம் உண்டு. 7ஆம் அதிபதி 11ல இருக்கிறது என்பது இவங்களுக்கு இருதாரம் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் கணவன் மனைவிக்குள்ளே இவங்க எந்த கருத்து வேறுபாடும் இல்லைன்னா அந்த இருதாரம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. சமுதாயத்துக்கு பணி செய்யறது மூலியமா இவருக்கு நல்ல லாபம் வரும். சமுதாயத்துக்கு சேவை செய்யறது, அது மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. பெண்ணா இருந்தா ஆண் நண்பர்கள், ஆணா இருந்தா பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. இவர் எந்த தொழில் செஞ்சாலும் அவங்க கலஸ்திரத்தின் பேர்ல செஞ்சாங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதே சமயம் 7ஆம் அதிபதி 12ல் அமர்றது என்பது சிறப்பான விஷயம் அல்ல. ஏன்னா திருமணமே இவருக்கு விரயமாயிட வாய்ப்பு இருக்கு. அதனால 7ஆம் அதிபதி 12ல இருக்கும்போது பொருத்தம் போடுறது சிறப்பாக பார்த்து கவனிச்சு போடணும். அது ஒரு அவசியம். மற்றபடி அயனஸ்தான போகஸ்தானத்தில் 7ஆம் அதிபதி அமர்றார் என்னும் போது இவருக்கு அந்த விஷயத்துல எல்லாருமே பூர்த்தி ஆகும். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் விரை செலவை கட்டுப்படுத்தி லெவலா வச்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். அந்த 7ஆம் அதிபதி 12ல இருந்து திசை நடந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் தன்னோட கணவன் மனைவி உடல்நிலையிலோ அவங்களுடைய உடல் பாதிப்புகளையும் கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்துக்கணும். எல்லாம் நன்மைக்கே. மீண்டும் அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.